அனைவரும் எழுந்து நிற்கவும். அனைவரும் முழந்தாளிடவும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரத்தத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய் பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பார், தங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விருப்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு
நொறுக்கப்பட்டவர் என்றும் சிலுவைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணுவோம். அவரோ தம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் பலி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வாழ்வையே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயலுக்காகவும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீய வேடமிரையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பழியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவாராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவருக்கு வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவருக்காக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
வாக்கு பிறலாத ஆண்டவரே, நீர் என்னை மீட்டு அருளினீரே, நீர் என்னை மீட்டு அருளினீரே. தந்தையே உமது கையில் என்னுயிரை ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன். பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன், அடுத்தவரின் இழிவுக்கு ஆளானேன். பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன், அடுத்தவரின் இழிவுக்கு ஆளானேன். இறந்தோர் போல் நினைவு நின்று அகற்றப்பட்டேன், தெருவில் பார்ப்போர் விலகி ஓடினர். உடைந்து போன மட்களம் போலானேன், உடைந்து போன மட்களம் போலானேன். தந்தையே உமது கையில் என்னுயிரை ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன். உமது முகவொளி வீசும்படி செய்தருளும், உமது அன்பால் விடுவியும். உமது முகவொளி வீசும்படி செய்தருளும், உமது அன்பால் விடுவியும். நம்பிக்கையோடு தந்தைக்கு காத்திருப்போரே, அனைவரும் உங்கள் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள், வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். தந்தையே உமது கையில் என்னுயிரை ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன். தந்தையே உமது கையில் என்னுயிரை ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் நம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆண்டவரே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, புகழ் அனைத்தும் உமக்கே. யோவான் எழுதியபடி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். எல்லோரும் தயவுடன் உட்காருவோம். இவற்றை கூறிய பின் இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் எனும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்துவிடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஓர் வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உறையில் போடு, தந்தை எனக்கு அளித்த துன்பக்கினிலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார்.
வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதருடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் குடிவரும் தொழுகை கூடங்களிலும் கோவில்களிலும் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களிடம் கேட்டு பாருங்கள். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன்தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதலித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதலித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும்போது தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவல்களில் போராடி இருப்பேன். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீ சொல்கிறீர்.
உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சான்றவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கமுண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவனான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் எனும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா எனும் பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒலிக ஒலிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேற அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோட்டு இடம் எனும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரத்து இயேசு யூதர்களின் அரசன்
என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் எனும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேர முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து இசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்ந்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழந்தாள் படியிட்டு மௌனமாக ஜெபிக்கவும். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிப்படாது எனும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான்.
யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்குமுறைப்படி நறுமணப் பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். சாலையில் ஒரு விபத்து நடந்தது. அப்போ அதில் ஆளுங்கெல்லாம் ஓடிக்கொண்டு ஆளுங்களை காப்பாற்றி கொண்டு இருந்தார்கள். அப்போ சில பேர் என்ன செஞ்சாங்க, உடனே நோயாளர் ஊர்த்திக்கு கால் பண்ணாங்க, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னார்கள். பிறகு சில பேர் நின்று கொண்டு பயந்து கொண்டு இருந்தார்கள். திகைச்சை அடைந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தார்கள். மற்ற சிலவர்கள் மற்றவர்கள் மேலே அந்த குற்றத்தை சுமத்தினார்கள். இது நீங்கள் தான், இதுதான் நீங்கள் தான் காரணம் இதுக்கு அப்படி சொல்லி மிக ஆத்திரத்தோடு இருந்தார்கள். சில பேர் சாலையில் செல்றவர்கள் அதை அப்படி நின்று கவனித்து கொண்டு பார்த்து கொண்டு, ஓ இது விபத்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வேலையை கவனித்து பார்க்க போயிருந்தார்கள். அதே நேரத்தில் சில பேர் உடனே அதை பார்த்த கையோடு டிக்டாக்ல லோட் பண்ணிட்டாங்க. டிக்டாக்ல லோட் பண்ணுறாங்க. அப்புறம் பிறகு ஃபேஸ்புக்கெலாம் லோட் பண்ணி அவங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் தெரியப்படுத்துகிறார்கள். இதுதான் ஒரு விபத்து நடக்கும் போது நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் பல விதமான காரியங்கள் செய்தார்கள், வெவ்வேறு விதமான காரியங்கள் செய்தார்கள். ஆனால் நிகழ்வு ஒரே நிகழ்வாக இருந்தது. The same event but each responded differently. வேறு வேறுமாக அதே நிகழ்வு ஆனால் வெவ்வேறு பார்வையில் இருந்தது. நம்ம ஒரு கதை எழுதும் போது கூட ஒரு ஓவியத்தை பார்க்கும் போது விதமாக நம்ம எழுத முடியும், ஒருத்தர் விதமாக எழுத முடியும். அப்படி இருக்கும்போது தான் இன்னைக்குள்ள இயேசுவின் திருப்பாடல்களும் அப்படி தான் இருந்தது. சில நேரத்தில் நம்ம இந்த விதத்தில் இந்த சாலை விபத்தில் நம்ம கடைசியாக பார்த்தது எப்போ இருக்கலாம், அந்த நேரத்தில் நாம் என்ன செய்தோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்க்கலாம். இயேசுடைய பாடுகள் சொன்னது போல ஒரே விஷயமாக இருந்தது. ஒரே இயேசு தான், ஆனால் பலவிதமான எதிர்வினை இருந்தது. யோவானின் பாடுகள் ஒரு கலந்து அடைந்த ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது. ஃபுல் ஆஃப் மிக்ஸ் இமோஷன்ஸ். அதில் புறக்கணிப்பு, கோபம், பயம், சட்டம், அதிகாரம்,
அமைதி, அன்பு, மற்ற எவ்வளோ விஷயங்கள் நம்ம இதுலேருந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ணலாம். படை வீரர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து வாளை எடுத்தார்கள். பேதுரு உடனே வன்முறையாக அவருடைய காதை வெட்டினார். பிலாத்து போராடி கொண்டிருந்தார். எதில் போராடி கொண்டார்? உண்மை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி, இது ஒரு புதுமையான வார்த்தையாக இருக்குதே, இதுக்குள்ள அர்த்தம் என்ன அப்படி சொல்லி கேட்டிருந்தார். அவரை சிந்தித்து கொண்டிருந்தார். ஆனால் அதுக்குள்ள பதிலை அவர் தேடவில்லை. அந்த பதில் அவருக்கு முன்னுக்கு தான் இருந்தது. இயேசு தான் உண்மை என்று அவர் அதை அறிந்தவில்லை. கூட்டம் கூச்சல் போட்டு கொண்டிருந்தார்கள். இந்த மத்தியிலும் இயேசு வந்து அமைதியாக நின்று கொண்டு, இதை அனைத்தும் அறிந்த இயேசு அவர் தயார் நிலையில் இருந்தார். அந்த திருச்சிலுவையை ஏற்க தயார் நிலையில் அவர் இருந்தார். அவர் வந்து ஒரு பலவீனமான மனிதனாக நாம் பார்க்க முடியாது. ஆனால் அவர் எல்லாத்தையும் வந்து அவருடைய வல்லமையில் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருந்தார். He is in control of all the situation. என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது என்று அவருக்கு முற்றிலும் தெரிந்தது. அதுதான் யோவானுடைய எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். He is in control of all the situation. வேதனையாக இருந்தாலும் அந்த வேதனையை அவர் அதை நோக்கி கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போதும் அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. பிலாத்து கேட்டாரு, உண்மை என்றால் என்ன என்று. ஆனால் அவரால் அதை கண்டறிய முடியல. ஏனென்றால் அவருடைய மனதில் அளவுக்கு, அவருடைய மனசு ஒரு கல் அளவுக்கு வந்து அப்படி ஒரு முரட்டு குணமாக அவருக்கு இருந்தது. ஆபத்து என்பது நாம் படும் துன்பம் அல்ல, மாறாக நாம் இதயத்தை கடினப்படுத்துவது. The danger of what we suffer from tragedy, the danger is not what we suffer from a tragedy, but when our hearts are hardened because of that. அதாவது வந்து ஒரு ஆபத்து வரும்போது வந்து அந்த ஆபத்து வழியாக வர துன்பம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இல்லை. ஆனால் அந்த ஆபத்து மூலியமாக அதோடைய பின் விளைவுகள், அதாவது நாம் மனசை கல்லாக ஆக்குது பாருங்க, அதுதான் பெரிய ஒரு வேதனையான விஷயம் என்று நாம் இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன்? விபத்து நடந்திருந்தது, அடிபட்டு அந்த காயம் ஆறி போவோம். ஆனால் மனதால் காயப்படுறது வந்து அது நேரம் செல்லும். அதனால தான் இப்போ உள்ள காலத்தில் அந்த ஒரு கல்லை போல அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த மனதை வந்து திறக்காத பிடிக்கி, ஆண்டவருடைய குணமளிப்பை விடாத பிடிக்கி சில பேர் நாம் இருப்போம். அந்த மன்னிப்பு தன்மையை கொடுக்காத பிடிக்கி நம்ம இருப்போம். அந்த விஷயம் நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். அந்த விஷயத்தை நம்ம திரும்பவும் கேட்கலாம், அந்த விஷயத்தை ஞாபகமே இருக்காது. ஆனால் அந்த மனது அளவில் நாம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மன்னிப்பு தன்மையை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு சொல்லுது, இன்னைக்குள்ள நற்செய்தியில் ஆபத்து என்பது நாம் படும் துன்பம் அல்ல, மாறாக நாம் இதயத்தை கடினப்படுத்துவதே ஆபாயம். The deepest tragedy of the passion
இது ஆழமான ஒரு சோகமான ஒரு விஷயமாக இருக்குது. அதோடைய வேதனை மட்டுமல்ல, ஆனால் பின் விளைவுகள். இதை நம்ம என்ன சொல்லலாம்? நாட் ஜஸ்ட் சஃபரிங், பிளைண்ட்னஸ் என்று சொல்லுவார்கள். இதயத்தின் குருட்டுத்தனம், இதயத்தின் குருட்டுத்தனம். எல்லாத்தையும் ஷட் அவுட் பண்ணிடுவோம். பெற்றோர்கள் வேணாம், கூட பிறந்தவர்கள் வேணாம், பெற்றோர்கள் வேணாம், சில நேரத்தில் நம் திருமணம் செய்தவர்களும் வேணாம் என்று ஒதுக்கி விடுவோம். அந்த கல் மனசு. இப்பைக்கு நம்ம வேதனைப்பட வேண்டியது இயேசுடைய சிலுவை அல்ல. அந்த கல் மனசை இயேசுவை நாம் எப்படி நாம் அதை ஆற்றுறதுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கிருந்த மக்கள்கள் இயேசுவை பார்த்தார்கள், ஆனால் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள தவறினார்கள். The people see Jesus and yet they fail to recognize him. இன்றைக்கு நம் மத்தியில் இயேசு அவருடைய முகத்தை காட்டுகிறார், அவருடைய கொள்கையை காட்டுகிறார். தைரியத்துடன் எதிர்நோக்குங்கள் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். To always show the face of reality with courage. குழப்பத்தில் கடவுளை நம்புவது. To trust in God in confusion. நமக்கு இழப்பு ஏற்படும் போது அதை அன்போடு நாம் சந்திக்க வேண்டும். அது இழப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு தோல்வியாகவும் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவரிடம் அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு நாம் சந்திக்க அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். To choose love even when it costs us more. இன்றைக்கு நாம் பிரிய வெள்ளியை கொண்டாடுகிறோம். சிலுவையை பார்க்கறது மட்டுமல்ல, இயேசுடைய சிலுவையை சிந்திப்பது மட்டுமல்ல, அந்த சிலுவையின் பாரத்தை சிந்திப்பது மட்டுமல்ல, ஆனால் அந்த சிலுவை நாம் வாழ்வை மாற்றப்படுத்தணும் என்று நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். My dear friends, not only just to look at the cross, but let this cross to change the way we live. நாம் இன்றைக்கு வாழ கொண்டு இருக்கிறோம் இந்த முறையை இந்த சிலுவை மாற்ற வேண்டும் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த சிலுவை சிலுவையாக மட்டும் இருக்கும், இயேசு சுமந்த சிலுவையாக மட்டும் இருக்கும், நமக்கும் அதுக்கும் ஒரு கதையாக மட்டும் இருக்கும், நம் வாழ்வில் சம்பந்தம் இல்லாத உள்ள சிலுவையாகவும் இருக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோமாக. நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பு அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலகம் இன்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக.
அனைவரும் முழந்தாளிடவும். அனைவரும் எழுதியிருக்கவும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களிலெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரத்தத்தின் செயல்களை நீ பாதுகாப்பால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கை இடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். நாம் புனித திருத்தந்தை லியோக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நாம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை பேணி காப்பவராக. அதனால் அவர் இறைவரின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவை வளம் பெற செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்திருக்கவும். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாகிய எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியர்லோம். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நம் ஆயர் பேனட் போல்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்களுக்கு, அருள் பணியாளர்களுக்கு, திரு தொண்டர்களுக்கு, நம்பிக்கையாளர் ஆகிய அனைவர்களுக்காகவும் மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்திருக்கலாம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆழப்படுத்துகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள் கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். கிறிஸ்துவ புகமுக நிலைக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களில் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்திருக்கவும். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
புதிய மக்களை சேர்ந்து திரு அவை என்றும் வாழும் பெற செய்வீராக. கிறிஸ்துவ புகுமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளர செய்வீராக. அதனால் இவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நாம் சகோதர சகோதரிகளுக்காக அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நாம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்கள் உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டிச் சேர்த்து காத்தருள வேண்டும் என மன்றாடுவோம். அனைவரும் எழுதியிருக்கலாம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறழிந்தவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைப்பவரை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியர்லும் இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தாய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையில் முழுமையால் நினைத்து அன்பின் பணியாளர் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். யூதா மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நாம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கையின் மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்தருள வேண்டும் என்ற மன்றாடுவோம். அனைவரும் எழுந்திருக்கவும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் நீர் உம் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இம்மக்கள் உமது மீட்பின் நிறைவாய் பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டுதலுக்கு கனிவாய் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியரின் ஒளியை பெற்று அவர்களுக்கும் மீட்பு பாதை வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்திருக்கவும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வார்களாக. உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்க செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்திருக்கவும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உம்மையே விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு வினைவிக்கும் இடையூறுக்கும் நடுவிலும் அவர்களை அனைத்தும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றம் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டு உணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மென்மையான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுள்ளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்களுக்கு பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோம். அனைவரும் எழுந்திருக்கவும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாட்டும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுவதாக. எங்கள் ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்து உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிப்போக்குவர்கள் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயற்றோர் நலப்பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்ற மன்றாடுவோம். அனைவரும் எழுந்திருக்கவும். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூறி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக.
அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவீராக. அவர்கள் என்றென்றும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அனைவரும் அமரவும். இன்று காணிக்கை புனித பூமிக்கு அனுப்பி வைக்கப்படும். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீர் கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உம் திருப்பாடுகளால், தேவனே உம் திருப்பாடுகளால் என்னை தேற்றிடவே நீ இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா.
அனைவரும் எழுந்து நிற்கவும். திருசிலுவை மரமிதோ இதிலே தான் தொங்கியது சிலுவையின் மீட்பு. அனைவரும் முழங்காலிடவும். அனைவரும் எழுதி நிற்கவும். திருசிலுவை மரமிதோ இதிலே தான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. அனைவரும் முழங்காலிடவும். அனைவரும் எழுந்து நிற்கவும். திருசிலுவை மரமிதோ இதிலே தான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. அனைவரும் முழங்காலிடவும். அனைவரும் எழுதி நிற்கவும். குருவானவர் மற்றும் பீட சிலைகள் சிறுவர்கள் மட்டும் இப்பொழுது முத்தி செய்வார்கள். மக்கள் இறுதியில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே அமைதியுடன் காக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
வாருங்கள், எழுந்து நின்று மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்க முறைப்படி வாழ்பவர்கள் மட்டுமே திருவிருந்தில் பங்கு கொள்ள வரிசையில் வரவும், மற்றவர்கள் தங்களின் இருக்கையில் அமர்ந்து ஜெபிக்கவும். நன்றி.
நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம் அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அறிந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம்.
சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீர் எங்கள் மீது செய்த தியாகங்களும் எங்களில் நிலைத்திருக்க செய்வீராக. இவ்வாறு இம்மறை பொருளில் பங்கேற்பதால் வழியாக முடிவில்லா இறை பற்றுடனும் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சற்று நேரம் அமருங்கள். ஒரு சில அறிவிப்புகள். நாளை பாஸ்கா திருவழிப்பு திருப்பலி இரவு 9 மணிக்கு நமது ஆலயத்தில் நடைபெறும். தமிழில் மீண்டுமாக பாஸ்கா திருவழிப்பு திருப்பலி நாளை இரவு 9 மணிக்கு நமது ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே நீங்கள் உங்கள் கவனத்திற்கு தயவு செய்து உங்கள் வாகன பார்க்கிங் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பேக் டு பேக் 2 திருப்பலிகள் இருக்குது. 9 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு ஹாலில் வந்து மென்றின் திருப்பலி இருக்குது. ஆகவே உங்கள் பார்க்கிங் தயவுசெய்து முன்கூட்டியாக வந்து பார்க்கிங் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதை அடுத்து நாம் இப்பொழுது முத்தி செய்ய போகிறோம். ஆகவே தயவுசெய்து அன்பான வேண்டுகோள், உங்கள் உதட்டுச் சாயத்தை துடைத்து விடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3வது, ஆலயத்தில் வெளிப்புறத்தில் இருப்பவர்கள், அதாவது கேமாவில் இருப்பவர்கள்
இப்பொழுது நாம் மண்டபத்தில் ஒரு சிறுபம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிறுபம் அரேஞ்ச் பண்ணகையோட ஆலயத்தில் வெளிப்புறத்தில் உள்ளவர்கள் மண்டபத்திற்கு சென்று முத்தி செய்யலாம். ஆலயத்தில் உள்ளவர்கள் தயவுசெய்து அமைதியுடன் காக்கவும். வார்டன் உங்களை வழி நடத்துவாராங்க. ஓகேங்களா? உண்மை குனிந்தே நின்றிருக்க வஞ்ச பொய்யும் பகையும் தீர்ப்பிடுதே. உண்மை குனிந்து நின்றிருக்க வஞ்ச பொய்யும் பகையும் தீர்ப்பிடுதே. சிலுவை சுமந்த என் நிறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தந்தையின் திருவுள்ள மீதுதானா பார சிலுவை இல்லாமல் மீட்பில்லையா. தந்தையின் திருவுள்ள மீதுதானா பார சிலுவை இல்லாமல் மீட்பில்லையா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். பாரினை சுமப்பவர் விழுகின்றார், ஐயோ பாவம் சுமையின் பாரத்தினாள். பாரினை சுமப்பவர் விழுகின்றார், ஐயோ பாவ சுமையின் பாரத்தினாள். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தன் மகன் நிலையை பார்க்கின்றார், அன்பு தாயின் துயரம் புரிகிறதா. தன் மகன் நிலையை பார்க்கின்ற அன்பு தாயின் துயரம் புரிகிறதா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். எத்தனை மனிதர் துயர் துடைத்தாய், இந்த ஒருவர் தானா உனக்குதவ. எத்தனை மனிதர் துயர் துடைத்தாய்,
இந்த ஒருவர் தானா உனக்குதவ. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தூயவர் திருமுகம் பொலிவு பெறும், மன துணிவுடன் கனிவும் சேர்ந்து விட்டார். தூயவர் திருமுகம் பொலிவு பெறும், மன துணிவுடன் கனிவும் சேர்ந்து விட்டார். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். விழுவதை தடுக்க வழி இல்லையா, ஐயோ கல்வாரி இன்னும் வரவில்லையா. விழுவதை தடுக்க வழி இல்லையா, ஐயோ கல்வாரி இன்னும் வரவில்லையா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். அளவேண்டாம் என அவர் சொன்னார், இங்கே அழுபவர் அழுகை நின்றிடுமா. அளவேண்டாம் என அவர் சொன்னார், இங்கே அழுபவர் அழுகை நின்றிடுமா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். மூன்றாம் முறையும் விழுகின்றார், அந்த மூலகோரும் அழுகின்றார். மூன்றாம் முறையும் விழுகின்றார், அந்த மூலகோரும் அழுகின்றார். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். மகிமையை ஆடையாய் அணிபவர்க்கு ஐயோ மானம் மறைக்க உடையில்லையா. மகிமையை ஆடையாய் அணிபவர்க்கு ஐயோ மானம் மறைக்க உடையில்லையா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா.
நினைத்ததென்ன வெறும் ஆணிகளா இல்லை அன்பொன்றுதான். அவரை சிலுவையில் நினைத்ததென்ன வெறும் ஆணிகளா இல்லை அன்பொன்றுதான். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தன் பணி முடித்த பின்னுயிர் நீத்தார், பெரும் துன்பத்தின் வழியே நம்மை மீட்டார். தன் பணி முடிந்த பின் உயிர் நீத்தார், பெரும் துன்பத்தின் வழியே நம்மை மீட்டார். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தாய்மடி சாய்ந்தது மகனின் உடல், அந்த தாய் உள்ளம் பாய்ந்தது துயர கடல். தாய்மடி சாய்ந்தது மகனின் உடல், அந்த தாய் உள்ளம் பாய்ந்தது துயர கடல். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். பிறந்திட இடமில்லா பெருந்தகையே, நீர் இறந்த பின் கிடைத்தது கல்லறையே. இறந்திட இடமில்லா பெருந்தகையே, நீ இறந்த பின் கிடைத்தது கல்லறையே. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை தயவுசெய்து ஒரு முக்கிய அறிவிப்பு, ஆலயத்தில் வெளிப்புறத்தில் நிற்க வேண்டாம். அடுத்த வழிபாட்டுக்கு தயாராக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் வாகனங்களை அப்புறப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.